ஹலோ ஹாய் வாங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தாங்க ஒரு இஞ்சி இடித்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அது ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். என் 2 பாப்பாங்களுக்கு நான் நல்லா சளி பிடிச்சிருந்துச்சு, இருமல் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வெறும் வயித்துல இஞ்சி இடித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இடிக்கிறேன். ஒரு 2, 3 எப்படி சொல்ற ஒரு 2, 3 துண்டு நல்லா பெரிய துண்டாக எடுத்து நல்லா தோல் சீவி அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நல்லா இஞ்சி இடிக்கிற கல்லை நல்லா இடித்து அதில் உள்ள சாறை மட்டும் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா எப்படி சொல்கிறது, இஞ்சி இடிக்கிற கல்லை நல்லா இடித்து எடுத்திங்கன்னா அதில் உள்ள சாறு மட்டும் நமக்கு கிடைக்கும். மிக்சிலையும் அரைச்சி எடுக்கலாம். ஸோ ஆனால் தண்ணி விடாமல் அரைக்கணும். என் மிக்சியில் மெய்யை அரையாதுங்கிறதுக்காக நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்த சாறை அப்படியே எடுத்து வச்சுட்டு பாருங்கள். நல்லா எடுத்து வச்சுட்டு வடிகட்டிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த சாறு தேவையில்லாத ஓரமாக எடுத்து வச்சுட்டு வடிகட்டினீங்கன்னா இப்படி கீழே அடியில் இப்படி வெள்ளை கலரில் ஒரு மாவு மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி ஒரு 3 தடவை வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு அடியில் வராமல் இருக்க தொட்டியும் நல்லா வடிகட்டுங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, மெயினே இது தான். வெறும் இஞ்சி கொடுத்துட முடியாதுல்ல குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா அடுப்பில் நல்ல ஒரு இரும்பை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறணும். எங்கள் ஊர்கள்லாம் எங்கள் அம்மா அடுப்பில் நல்ல ஒரு பெரிய கம்பியை தூக்கி போட்டுருவாங்க. அது நல்லா கங்காயி சிவந்து வந்த பின்னாடி அப்படியே எடுத்து இஞ்சிக்குள்ளே வச்சு சூடு பண்ணிடணும். ஸோ நான் பாருங்கள் மறுபடியும் வடிகட்டுறேன். ஒரு 3 டைம் இருக்கும் நான் வடிகட்டினேன். இப்படி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த பிசு பிசுன்னு வர தொட்டியும் நீங்கள் வடிகட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ஒயிட் இருக்கக்கூடாது. வெறும் நமக்கு இஞ்சி மட்டும்தான் பியூராக கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணலை, இல்லை தேனோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்கலை. நேரடியாக இஞ்சி கொடுக்குறனால நல்லா வடிகட்டிட்டு கொடுங்க. ஸோ இந்த சங்கு என் குழந்தைக்கு நான் ஃபஸ்ட் டைமாக வெள்ளியில் வாங்கியிருந்தது. எல்லோரும் வெள்ளி வளையல் போடுவாங்கள்ல. ஸோ அந்த வெள்ளி வளையலில் கொலுசும் இந்த சங்கும் எடுத்துருந்தேன். பாருங்கள், நான் அடுத்த 3வது தடவையாக இது வடிகட்டுறேன். 3வது தடவை வடிகட்டும் போது எனக்கு கீழே உறைஞ்சது அவ்வளோவா இருக்காது. பாருங்கள், கை தொட்டு பார்த்திங்கன்னா கீழே உறைஞ்சது இல்லை. ஸோ அதனால் நான் இதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் பாப்பா நின்றுருந்தா பக்கத்தில், பாப்பா இருமிக்கிட்டு நின்றா. ஸோ வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நல்லா அடுப்பில் காய்ஞ்சினா பாருங்கள், அந்த கம்பி நல்லா அப்படியே சிகப்பு கலரில் மாறிடுச்சு. அதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சிட்டேன். நீங்கள் அந்த சூடோடு வைக்கையில் பார்த்து வைங்க. 2வது மேலே நல்லா அந்த இஞ்சி சாறு நல்லா வத்துற சவுண்டு கேட்கும். அப்படியே குறைஞ்சிரும், கொஞ்சம் வத்தவும் செய்யும். 2வது மேலே நல்லா மஞ்சள் கலரில் ஒரு மாதிரியாக வந்துடும். இப்படி வந்தாவே நல்லா இஞ்சி முருகிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதாங்க. அது அப்படியே நம்ம வடிகட்டணும்னு இனி தேவை கிடையாது. ஸோ அதை அப்படியே ஊற்றி என் பெரிய பாப்பாவுக்கு 2 சங்கு கொடுத்தேன், சின்ன பாப்பாவுக்கு 1 சங்கு கொடுத்தேன்.